தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு செய்த வாக்குத்தத்தமாயிருக்கிறது. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் தேவன் என்பது வாக்குத்தத்தமாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அவர் வாக்களித்ததை நாம் சுதந்தரித்து கொள்ள நாம் நம்முடைய வாழ்வில் ஆரம்பம் முதல் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து பொய்யான போதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் பிதாவோடும் குமாரனோடும் நித்திய ஐக்கியத்தில் சேரவும் நம்மை சத்தியம் அவருடைய வார்த்தை வழிநடத்துகிறது. கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலோடு வாழ்ந்து நற்கிரியைகளுக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நேரத்தையும் ஆற்றலையும் நாம் நம் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது முடிவில் அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு அளிப்பார். நாம் நம்மை தாழ்த்துவோம், பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக அவருடைய அன்பில் என்றென்றும் நிலைத்திருப்போம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் நம் வாழ்வில் நம்மை வழிநடத்த அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்வார். அவர் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவார். ஒருபோதும் நம்மை மறவாது தம்முடைய கரத்திற்குள்ளாக நம்மை மறைத்து காத்து வழி நடத்துவார். அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். ஆமீன்.